அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 3 நாட்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும், பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்று காலையில் புதுச்சேரியில் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அதில் புதுச்சேரி முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது மதியம் அளவில் மதுரைக்கு புறப்பட்டு வந்து மதுரையில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதற்கு பிறகு தமிழக பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அவர்களுடைய தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்தார். தற்போது பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கிறார் தரிசனத்திற்காக. அப்போது அவர் இந்த கோவிலில் தீபம் ஏற்றுவார் என்று அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த கோயில் மிகவும் பிரச்சனையான ஒரு கோயில். பிரதமர் இந்த கோயிலை தேர்வு செய்ததுக்கு முக்கிய காரணமே இந்த பிரச்சனை தான். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த கோயிலில் தீப திருநாள் அன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அதற்கு எதிராக அதற்கு கீழ் முஸ்லிம்களுடைய மசூதி இருக்கிறது என்று சொல்லி தீபம் ஏற்ற விடாமல் தடை செய்தார்கள். அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றமும் அங்கு தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்தது. ஆனாலும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொருட்படுத்தாமல் தமிழக அரசு 144 தடை உத்தரவை போட்டு அங்கு போராடியவர்கள் எல்லாத்தையும் அடக்கி தீபம் ஏற்ற விடாமல் செய்தது. இது தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்புகள் அனைவரையும் மற்றும் பாஜகவினர் அனைவரையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. பிரதமர் மோடியையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த முறை எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் சிறப்பாக இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்து தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவார் என்று பாஜகவினர் பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அப்போதுதான் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட முடியும். பிரதமர் விளக்கேற்றும் போது யார் தடுக்க முடியும், எந்த சட்டம் தடுக்கும், யார் வந்து கேட்க முடியும் என்று பாஜக தொண்டர்கள் பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி தற்போது திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கும் அவர் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவார். அதாவது தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று இந்துக்களுக்கு எதிராக சதி செய்தவர்களுடைய சதியை முறியடித்து அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார் என்று பாஜகவினர் பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் அங்கு தீபம் ஏற்றுவாரோ இல்லையோ, ஆனால் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த கோவிலுக்கு சிறப்பாக அந்த கோயிலை தேர்வு செய்து அங்கு வந்திருக்கிறார். அவர் அங்கு என்ன பாடம் புகட்டுவார், தீபம் ஏற்றுவாரா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இப்போது படைபலத்தோடு அவர் அங்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.